ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடி பூரம் மென்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நீயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 100 43 அன்புடனே அடியேனு கருள் செய் நீயே. அஸ்மத் குருப்யோ நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். திருப்பாவையினுடைய 25வது நாள் இன்றைய நாள் பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாளே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். இப்படி இதற்கு முன் பாசுரத்துல 24வது பாசுரத்துல ஆசதீர பல்லாண்டு பாடி முடித்தார்கள் அனைவருமே. இப்ப சிம்ஹாசனத்தில் அமர்ந்தான் கண்ணன். கோஷ்டியை பார்த்து, நல்ல ஆசதீர மங்களாசாசனம் உங்க ஜன்ம சித்தம், அழகா பாடிட்டில், என்ன வேண்டி வந்துள்ளீர்கள் அப்படின்னு கேட்க, அதற்கு அந்த கோஷ்டிகள்லாம் சொன்னாலாம், சொல்றோம் கண்ணா, வந்தோம், கேட்டு வந்ததை கேட்டு பெற்றோம் அப்படின்லாம் இல்லாம உன்கிட்ட நிறைய பேசணும், நிறைய அனுபவிக்கணும், உன்னை பற்றியே உன்கிட்டயே நாங்க பல்லாண்டு பாடி முடிச்சோம், இருந்தாலும் நீ பிறந்து வளர்ந்த கதையை உன் முன்னாடியே நாங்க சொல்லி அதை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்ததற்கான காரணத்தை கையோடு சொல்ல மாட்டோம் கண்ணா, இரு கொஞ்சம் பொறுத்திரு அப்படின்னு சொல்லி இந்த 25வது பாசுரம் பெருமாளுக்காகவே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பாசுரமாக பெருமாளை பற்றி எப்படி பிறந்து வளர்ந்தான் அப்படின்னு அவன் காதுபட சொல்லக்கூடிய பாசுரமாக இருக்கு. இப்படி 25வது பாசுரத்தில் கண்ணா ஒருத்தி மகனாய் பிறந்து, தேவகி என்ற ஒப்பற்ற ஒருத்திக்கு மகனாய் பிறந்து, அதிதி கௌசல்யாவை விட ஒப்பற்ற ஒருத்திக்கு மகனாய் பிறந்து, பிறவாதவன் பிறந்தவன் இல்லையா? அப்போ அந்த இரவும் ஒப்பற்ற இரவு. ஆவணி மாதம், ரோஹிணி நட்சத்திரம், அஷ்டமி திருநாள், 4 பேர் மட்டுமே விழித்திருந்த தருணம் கண்ணா. அட்டடடடா, எப்பேற்பட்ட ஒரு தருணம் இல்லையா? தேவகி, வசுதேவர், கிருஷ்ணர், யோகமாயின்னு இந்த 4 பேர் மட்டுமே விழித்திருந்த தருணம். ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர பிறந்த உடனேயே கிளம்பினியே கண்ணா, எங்க போய் வளர்ந்த? ஒருத்தி மகனாய் வளர்ந்த, அந்த ஒப்பற்ற ஒருத்திக்கு மகனாக வளர்ந்தாய். வளர்ப்பு தாயான யசோதாவும் ஒப்பற்ற ஒருத்திதான். ஏன்னா எல்லா கிருஷ்ணலீலையும் சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவள். இப்படி பெற்றவளும் ஒப்பற்றவள், வளர்த்தவளும் ஒப்பற்றவள், நீ பிறந்த இரவும் ஒப்பற்ற இரவு அப்படின்னு சொல்லி அனுபவித்து, கண்ணா இவை அனைத்தும் நீ அஞ்சியா செய்தாய்? கிடையவே கிடையாது. நீ நினைச்சிருந்தேன்னா அந்த மூட்டை பூச்சியை நசுக்கிற மாதிரி அந்த கம்சனை உன்னால நசுக்கி இருக்க முடியும். ஆனால் நீ என்ன பண்ணின? ஆயர்பாடி வந்தது எங்களுக்காகத்தான், எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்பதை மனசுல வச்சுண்டு மட்டும்தான் வந்த. கோபிகைகளுக்காக அருள் புரிய வந்த கண்ணா. இதை பொறுக்காத கம்சன் என்ன பண்ணா? தனக்குத்தானே தீங்கை வரவழைத்து கொண்டான். பல அசுரர்களை அனுப்பினான், வேலைக்கு ஆகல. உன்னை மதுராவிற்கே வரவழைத்தான், அதுவும் வேலைக்காகல. கடைசியில தனக்குத்தானே உன்னை வரவழைத்து தீங்கை ஏற்படுத்தி கொண்டான். கருத்துக்கள் எல்லாம் பிழையாக கூடியபடி தானும் தன் எண்ணங்களும் அழிந்தன. இப்படி கம்சன் மடிந்து போனான். அடியார்கள் கிட்ட 1000 தோஷங்கள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அன்போடு இருப்பவன் கண்ணன் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் கண்ணா. உன்னை பிரார்த்திக்க வந்தோம், உன்னையே வேண்டி வந்துள்ளோம். நோன்பிற்கு தேவையான பறையையும் வேண்டும், அதே நேரத்தில் மகாலட்சுமி விரும்பக்கூடிய உன்னுடைய செல்வத்தையும் வீர தீர பராக்கிரமத்தையும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ச்சியையும் பெற வேண்டும். இதற்கு முன்னாடி உன்னை ஆசை தீர பாடிடணும் கண்ணா, அதுதான் எங்களுடைய ஆசை அப்படின்னு சொல்லி கோஷ்டிகள் அனைவரும் கண்ணனை நோக்கி தன்னுடைய அந்த கண்ணன் மீதுள்ள காதலை அழகாக வெளிப்படுத்திய ஒரு பாசுரமாக இருக்கு. இப்படி ஒப்பற்ற இரவை பற்றியும் கூறினாள், ஒப்பற்ற ஒருத்தியான யசோதையை பற்றியும் கூறினாள், ஒப்பற்ற ஒருத்தியான தேவகியை பற்றியும் அப்படி இப்படின்னு அவ்வளவு அழகாக அனுபவித்த ஒரு பாசுரமாக இருக்கு.
சரி, இந்த பாசுரத்திற்கான நாராயணிய தசகம் நம்ம எதை அனுபவிக்க போறோம் அப்படின்னா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்த கதை. அதை தான் நம்ம இன்னைக்கு அனுபவிக்க போறோம். என்ன அப்படின்னா, 39வது தசகத்தை கொண்டு நம்ம அனுபவிக்க போறோம். அதற்கு முன்னாடி 38வது தசகத்தினுடைய இறுதியில் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அந்த ஒளிந்து வளர்ந்த கதை எதற்காக, எப்படி கண்ணன் இந்த மதுராவிலிருந்து எப்படி கோகுலம் சென்றான் அப்படிங்கறத ரொம்ப அழகாக 39வது தசகத்துல பட்டத்திரியில் அனுபவிச்சிருக்கார். 38வது தசகத்தில் வசுதேவர் தேவகிக்கு கண்ணன் காராகிரகத்தில் அவதரிக்கிறான். நந்தகோபர் யசோதாக்கு யோகமாயையான விஷ்ணு துர்கை அவதரிக்கிறாள். இப்படி யோகமாயை பெண்ணாக பிறக்க உலகத்தையே என்ன பண்ணிடுறாளாம், தூக்கத்துல ஆழ்த்திடுறான். அத்தனை பேரும் தூங்கிட்டு இருக்கா. யசோதா நந்தகோபரு கூட என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு தெரியாதபடி அப்படி ஒரு ஆழ்ந்த உறக்கமா அனைவருக்குமே. அப்போ முழிச்சுட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணன், தேவகி, வசுதேவர், யோகமாயை மட்டும்தான். மற்ற அனைவரும் உறங்க வசுதேவர் பிறந்த கண்ணனை கூடையில் வைத்து கையில் எடுக்க விலங்குகள்லாம் தானா கழல, பூட்டுகள்லாம் தானா உடைய, அந்த பூட்டிய கதவுகள்லாம் தானா திறக்க, இப்படி கண்ணனை எழுந்தருள பண்ணிண்டு சிறையில் இருந்து கிளம்பினார் வசுதேவர். வந்தா வெளியில ஜோன்னு மழை பெய்யறதான். ஆதிசேஷன் குடைபிடிக்க, அந்த ரத்தினங்கள்லாம் ஒளி வீச, இப்படி யமுனை கரையை வந்தடைந்த வசுதேவர் இப்போ எப்படி ஒருத்தி மகனாய் பிறந்தான், எப்படி ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளரப்போகிறான் அப்படிங்கறத அந்த இரவோடு இரவாக மதுராவிலிருந்து கோகுலம் சென்ற அந்த அற்புதமான நிகழ்வை தான் நம்ம இப்ப பாசுரங்கள் கொண்டு அனுபவிக்க வரோம். அது அதி ஆச்சரியமாக யோகமாயா நயனாதி வர்ணனம் அப்படின்னு 39வது தசகத்தில் அனுபவிக்கிறார். ஆயர் குலத்துக்கே தோன்றிய ஒரு அணி விளக்காக இருக்கக்கூடியவன் கண்ணன் இல்லையா. இப்படி அந்த யமுனை கரையை அடைந்த உடனேவே விண்ணமுற்ற அளவுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறதாம். இதை எப்படி கடக்க போகிறோம்னு வசுதேவருக்கு ஒண்ணுமே புரியலையா. அப்போ என்ன, எப்படி தாண்டறது, எப்படி கோகுலம் போறதுன்னு யோசிக்கும் பொழுது முதல் ஸ்லோகத்துல அதி ஆச்சரியமாக பவந்தமய முத்வகன் யதுகுலோத்வகோ நிஸ்ஸரன் ததர்ஷ ககனோச்சல ஜலபராம் கலிந்தாத்மஜாம். கலிந்தாத்மஜாம்ங்கிறது இங்க யமுனாவை குறிப்பிடப்படுகிறது. அதாவது, குருவாயூரப்பா நீ என்ன பண்ணின, நீ வசுதேவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்ன, அப்பா என்ன நம்பி நீங்க யமுனா கரையில இறங்குங்கோ அப்படின்னு சொன்ன. ஏன்னா அப்படி விண்ணளவுக்கு அந்த ஒரு வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடினாலும் அந்த புள்ள சொன்ன ஒரே காரணத்துக்காக அப்படியே காலை வைக்கிறார். இடுப்பு கிட்ட வரைக்கும் தண்ணி வருது, அப்புறம் தோள்கள் வரைக்கும், அப்புறம் கண்களை மறைக்க, அப்படி போய் அந்த கூடையில குழந்தையுடைய அந்த திருவடியை தொட்டதுதான் தாமதம். யமுனா ஜலமானது பெருமாள் திருவடியை வருடிய தருணம் தான் தாமதம். காளிந்தியான யமுனா வழிவிட இந்த இந்திரஜாலத்தை எங்கும் கண்டதில்லை அப்படின்னு சொல்லி பட்டத்திரியில் அனுபவிக்கிறார். அதுதான் அஹோ சலில சஞ்சய ச புனரைந்திர ஜாலோதிதோ. அப்பேற்பட்ட ஒரு இந்திரஜாலம் எப்படி அது பெருமாளினுடைய திருவடி ஸ்பர்ஷம் பட்ட உடனே வழிவிட்டாலாம் யமுனா நதி. இப்படி நதியை கடந்து ஆய்ச்சியர்களை அடைந்து நந்தகோபுரம் இல்லம் அடைந்தார் வசுதேவர். அங்க யார் பிறந்திருக்கா, யோகமாயை பிறந்திருக்கா. ஆனா யோகமாயை பிறந்து என்ன பண்ணிருக்கா, அனைவரையும் அந்த ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்த்தி இருக்கா. இப்போ என்ன குழந்தைன்னு கூட யாருக்குமே தெரியாதான். அப்போ 2வது ஸ்லோகத்துல சொல்றார், பவந்தமயமர்ப்பயன் பிரசவ தல்பகே தத்பதாத் வகன் கபட கன்யகாம் ஸ்வபுரமாகதோ வேகதக. இப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் எல்லாருமே இருக்கா. குருவாயூரப்பா உன்னை யசோதை பக்கத்தில் இட்டு யோகமாயை தான் எடுத்து வைத்துக்கொண்டு வசுதேவர் எடுத்து வச்சுக்கிறார். அதே கூடையில் பெண் குழந்தையை சுமந்து கொண்டு திரும்பி வந்துடுறார். இப்போ சந்தேகம் வருதா அவருக்கு. என்ன சந்தேகம், அச்சோ நம்ம மறுபடியும் போனா யமுனா வழி விடுவாளா மாட்டாளா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். மீண்டும் யமுனா வற்றி வழிவிட சிறைச்சாலை புக எல்லாம் தானா இயங்கறதாம். முன்ன மாதிரியே தானா கதவுகள் திறக்க, தானா எல்லாமே அந்த சங்கிலிகள்லாம் மறுபட்டு எல்லாம் தானா எல்லாமே நடக்கிறதுக்கு இப்படி அந்த சிறைச்சாலையை அந்த பெண் குழந்தையோடு சேர்ந்து வந்தடைந்தார் அப்படிங்கிறது தான் இந்த 2வது ஸ்லோகம். 3வது ஸ்லோகத்துல இப்போ பெண் குழந்தை வந்தாயிடுத்து. இந்த குழந்தைக்காக தான் கம்சன் பல வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறான். ஏன்னா 7வது குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும் உனக்கு, அந்த குழந்தையால் தான் உனக்கு மரணம் அப்படின்னு அந்த ஒரு அசரீரி சொல்லவே இப்போ இந்த ஒரு பிரசவத்திற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறான். ததஸ்வதனுஜார வக்ஷபித நிதர் வேகத்ரவத்
பட்டோத்கரணி வேதித்த பிரசவ வார்த்தையை வார்த்திமான். இப்போ குழந்தை வந்த உடனே வீல்னு கத்துறது அந்த பெண் குழந்தை. அப்போ காவலாளிகள்லாம் இப்போ முழிச்சுக்க ஆரம்பிச்சுடுறா. கம்சன்ட்ட போய் ஓடி போய் விஷயத்த சொல்றாளாம். குழந்தை பிறந்துடுத்துன்னு சொல்லவே அடிச்சு புரண்டு வரானோம். எப்படி வராங்கிறத சொல்றார். விமுக்த சிக்கிரோத்கரஸ்துவரித மாப்பத்தன் போஜராட். நடுராத்திரியில தலைகளையெல்லாம் கலைஞ்சு அப்படியே நடுராத்திரியில யாரையாவது தூக்கத்துல இருந்து எழுப்பினோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கிறதுனே புரியாது. அப்படியே என்னமோ பைத்தியம் முடிச்சா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் அவன் பல வருஷங்களாவே இருந்துட்டு இருக்கான் கம்சன். இப்போ இந்த நடுராத்திரியும் இந்த காவலாளிகள்லாம் எழுப்பி குழந்தை பிறந்துடுத்துன்னு சொல்லவே அவன் அப்படியே அடிச்சு புரண்டு ஓடி வரானா சிறைச்சாலைக்கு. வந்து பார்த்தா துஷ்ட இவ திருஷ்டவான். அவன் பார்த்த விஷயம் என்ன? பகினிகா கரே கன்யகாம், ஒரு பெண் குழந்தையை பார்க்கிறான். அவனுக்கு ஒரு பக்கம் ஒண்ணுமே புரியல. அவன் எதிர்பார்த்தது ஒரு ஆண் குழந்தை, பார்த்தா ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, இதையும் நம்ம கல்தூணில் மோதி இதை மாய்க்க வேண்டும் அப்படிங்கறத அவனுடைய எண்ணம். இப்போ என்ன பண்ணினா, அந்த குழந்தையை தேவகியினுடைய கையில் பறித்து என்ன பண்ணினாங்கிறது தான் 4வது ஸ்லோகம். துருவம் கபட்டசாலினோ மதுஹரஸ்ய மாயா பவேத் அசாவிதி கிஷோரிகாம் பகினிகாகரா லிங்கிதாம். தேவகி அந்த குழந்தைய அப்படியே கெட்டியமா கையில இறுக்கி பிடிச்சுக்கிறாளாம். பெண்வதம் கூடாதுன்னு தர மறுக்கிறாள். ஏன்னா இவ்வளோ நாளைக்கு 6 குழந்தைகள் பிறந்திருக்கு. அந்த 6 குழந்தைகளையும் அவள் ஒரு நாளும் கொடுக்க மறுக்கவே இல்லை. பிறந்த அடுத்த தருணமே கொடுத்து அந்த குழந்தைகள் எல்லாரையும் அந்த தூண்ல மோதி சாகடிச்சான். ஆனா இந்த குழந்தையை கொடுக்காம இருக்கிறதுக்கு 2 காரணமா. ஒண்ணு பெண் குழந்தை, இன்னொன்னு இது என் குழந்தை கிடையாது. இவ்வளவு நாள் என் குழந்தையா இருந்ததுன்னா அது என்னுடைய பாவங்கள், நான் அனுபவித்தேன். பாவம் யசோதா பெற்ற குழந்தை, இந்த குழந்தை சாவதா? என் குழந்தையை காப்பாற்ற முடியல என்னால, இன்னொருத்தருடைய குழந்தையை நான் பலி கொடுப்பதா அப்படின்னு சொல்லி இந்த குழந்தையை காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு ரொம்ப கெட்டியமா பிடிச்சுட்டாளாம். அவன் என்ன பண்ணினாலாம் கம்சன் அப்படின்னா, ஒரு யானையானது பொய்கையில இருக்கக்கூடிய தாமரை வெட்டுக்குன்னு புடுங்கும் பாருங்கோ, அந்த வேகத்துல எப்படி பறிக்குமோ அப்படி அவளிடம் இருந்து கம்சன் அபகரிச்சானா அந்த குழந்தைய. அதுதான் அயம் த்வதனு ஜாம ஜாம் உபலப்பட்டகே பிஷ்டவான்னா அதை அப்படியே அவ கையில இருந்து அபகரிச்சு அதே கல் தூணத்துக்கு மோதறதுக்கு போறான். அதாவது கீழே வீசறதுக்கு போறான் அந்த தூண்ல. அப்ப 5வது ஸ்லோகத்துல அத்தி ஆச்சரியமாக, குருவாயிரப்பா, அந்த குழந்தை கம்சனை அப்படி ஒரு உதைச்சு அப்படியே வானத்துல பறந்து போச்சான். அதை ஒரு அழகா உதாரணத்தோடு அனுபவிக்கிறார் பட்டதிரில். எப்படின்னா, தத்தோபவது பாசகோ ஜட்டித்தி மிருத்யு பாஷாதிவ. அத ஒவ்வொருத்தரும் பெருமாளை அடையணுங்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன பண்ணும், பக்தி யோகம் பண்ணி பல உபாசனங்களை பண்ணி அந்த கர்மாவிலிருந்து விடுபட்ட அந்த ஒரு க்ஷணம் இருக்கு இல்லையா, ஸ்ரீ வைகுண்டம் போய் ஒளி வீசக்கூடிய அந்த க்ஷணத்துல எப்படி ஒரு சந்தோஷத்தோட அது அந்த ஆத்மா எப்படி போய் பெருமாளை போய் அடையுமோ, அந்த மாதிரி கம்சனிடம் இருந்து விடுபட்டு சென்றால் யோகமாயை. அப்பா ஒழிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி அந்த யோகமாயை அவனிடம் இருந்து விட்டு பிரிந்து 2 கைகளோடு இருந்தவள் இப்போ 8 ஆயுதங்களோடு மாறி 8 கைகளோடு மாறினாளாம். அததான் அத்தஸ்தலமஜக்முஷி விகச தஷ்ட பாகுஸ்புரன், 8 கைகளாக மாறி இப்போ 6வது ஸ்லோகத்தில் அந்த பெண், அதாவது யோகமாயை பேச போகிறாள். கம்சனை பார்த்து என்ன சொல்றான்னா, நிருஷம்சதர கம்சதே கிமுமயா வினிஷ்பிஷ்டயா பபூவ பவதந்தக க்வச்சன சிந்தியதாம் தேஹிதம். அட மூடனே, ஏ கம்சனே, உன்னை கொல்ல வேண்டியவன் அவதரிச்சாச்சு, முடிஞ்சா போய் அவனை தேடிக்கோ, இந்த அப்பாவிகளை இம்சிக்காத அப்படின்னு சொன்னாலாம் அவ. இப்போ கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலை. இப்போ புரிஞ்சு போயிடுத்த அவனுக்கு. இப்போ இந்த குழந்தை கிடையாது, எங்கேயோ பிறந்துடுத்தோம் அந்த குழந்தைங்கிறதையும் சொல்லி அந்த குழந்தை மறைஞ்சுடுத்தான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதையும் அவ சொல்லி மறைந்தாள் அந்த யோகமாயே. இப்படி கண்ணனை பற்றிய கூறிய அந்த தருணம் அது அவனுக்கு அப்படியே அடி வயித்துல நெருப்பு வச்சா மாதிரி ஆயிடுத்தான் அவனுக்கு. இப்ப 7வது ஸ்லோகத்துல இருந்து என்ன அனுபவிக்கிறான்னா, இப்ப கம்சன் ஒவ்வொரு திட்டங்களையா தீட்டிண்டு வரான். அததான் அழகா 7வது ஸ்லோகத்துல சொல்றார். பிரலம்ப பக பூத்தனா பிரமுக தானவா மாணினக. இப்ப பிரலம்பாசுரன், பகாசுரன், பூத்தனா அப்படின்னு ஆரம்பமாக இவாளான் தான் ஆரம்பம். அந்த ஃபேஷன் ஷோல, அசுரன்களுடைய ஃபேஷன் ஷோல ஆரம்பம். இப்படி ஒவ்வொருத்தரையா அனுப்பி 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 அந்த சின்ன
குழந்தை பச்சிலங்குழந்தைகளை சாவடிப்பதற்காக எல்லாரையும் அனுப்புறான். ஈவு இரக்கம் இல்லாத காரியங்களில் ஈடுபட தொடங்குகிறான் கம்சன். அது ஏன் அப்படின்னா, தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில், எதற்காக, நெருப்பென்ன நின்ற நெடுமாலே அப்படின்னு இருந்த தருணம் அது. எத்த தின்னா எத்த தெளியும் அப்படிங்கிற மாதிரி அவன் எப்படியாவது அந்த குழந்தையை வதம் செய்து நாம நீண்ட நாட்கள் நாம தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்த அந்த தருணம், அதை உணர்த்திய தருணம் யோகமாயை அவனுக்கு எடுத்து கூறியது. அதுதான் இந்த 39வது தசகத்தில் நாம இன்னைக்கு அனுபவிச்சோம். இப்படி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்த கதையை நாம் இன்னைக்கு அனுபவிச்சோம். நாளைக்கும் 26வது பாசுரத்தோடு அதி ஆச்சரியமான நாராயணிய தசகத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.